வந்து என்ன பண்றாங்க, ஆதாரத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து மித்ரன் பேசின ஆதாரத்த அத ஏற்க மறுக்கிறாங்க. இந்த மாரி நீங்களே வந்து இவன வந்து பேச வச்சிருக்கீங்க. இந்த ஆள செட்டப் பண்ணி பேச வச்சது இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாங்க. அதனால வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம், ராகவ விடுதலை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்ணன்னு தெரியாம அபி தவிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா மித்ரனோட பொண்ணு அங்க வராங்க. அவங்க வந்து நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லி ஆதாரங்கள் சிலவற்ற ஆதாரங்கள் எல்லாமே வந்து பக்காவா தராங்க. அதே மாரி வந்து என் அப்பா வந்து மேல போனதுக்கு காரணம் அந்த விவேக் தான் இது எல்லாமே பண்ணது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பென் டிரைவும் குடுக்குறாங்க. எல்லாமே நாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனையும் குடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த கோர்ட் வந்து ஏத்துக்கிறாங்க. அப்போ விவேக் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த விவேக்க உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இங்க வந்து நம்ம ராகவ் வந்து எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிரபராதின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல முரளியாலயும், சுந்தரியாலயும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே அபி என்ன பண்றாங்க, ராகவ் கிட்ட வராங்க. உடனே ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ராகவ் வரும்போது அபி வந்து ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆவல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோனே எல்லாருமே வந்து அபிய பாராட்டுறாங்க. அபிய நினச்சி ராகவ் ரொம்ப பெருமைப்படுறாரு. இவ்வளோ நாள் நான் அபிய வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். அவள் வந்து எனக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கா. என்னை வெளியே எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கா. உண்மையிலேயே வந்து அபி வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதில் ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது. உண்மையிலே என் மாமன்கார் தான் ரொம்ப மோசமானவனாக இருந்திருக்கான். உண்மையிலே அபி வந்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லாத மாதிரி தான் தோணுது. என் கண்ணையை நான் நம்ப முடியலையே. அந்த டைமில் அபி அப்படி இருந்தா. ஆனால் இப்போ மாறிட்டாளா? இல்லை இப்போ உண்மையிலேயே வந்து என் மேலே பிரியம் வச்சிருக்காரா? ஒன்றுமே புரியலையே. ஆனால் இருந்தாலும் அபி பாவம். அதனால அபிகிட்ட இதுக்கப்புறம் ரொம்ப கடுமையாக நம்ம நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ராகவ ஆரத்தி வந்து எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அபி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே அந்த விவேக்கை சும்மாவே விடக்கூடாது. அந்த விவேக்கை ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ராகவ் வந்து விவேக்கை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து விவேக்கை பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த மேலே வேலையை செஞ்சுருப்பேன். உன்னை எதிரியாகவே நான் நினைக்கல. ஆனால் என்ன எதிரியாக நினச்சிட்டு எனக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணிட்டல. நீ உள்ளேயே கட்டுறா, வெளியவே வர முடியாது. உன் வாழ்க்கை அப்பள தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டு விவேக் சிரிக்கிறாரு. என் வாழ்க்கையாவது பரவாயில்ல, நான் செஞ்ச தப்புக்கு உள்ளே வந்துட்டேன். ஆனால் உன் வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம், உன் கூடவே வச்சிருக்கியே உன் எதிரியை, நீ என்ன பண்ண போகிற? எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை துரோகி உன் கூடவே இருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. ராகவ், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, புரியலையா? எனக்கு இவ்வளோத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? உன் வீட்டில் இருக்க ஒரு லேடி தான். அந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட ஃபோனில் பேசுனதும் அந்த லேடி தான். அவங்க தான் எனக்கு நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன வந்து பிஸ்னஸ் பண்ணுற, அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து உனக்கு எந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, நீ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேன்சல் ஆச்சுல உன்னோட இதில், அந்த யூனிட்டில் வந்து நீ கொடுத்த ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நீ எடுத்தது அந்த ஆர்டர் கூட கேன்சல் ஆனது தானாக கேன்சல் நான் தான் கேன்சல் பண்ண வச்சேன். அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அந்த லேடி தான். அந்த லேடி தான் எனக்கு எல்லாமே வந்து ஊக்குவிச்சு இவ்வளோ வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போது உன் கூட வந்து ஒரு நம்பிக்கை துரோகி இருக்காங்க தானே, அவங்க இருக்க வரைக்கும் நீ எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? அதனால் கூடிய சீக்கிரம் நீயும் என்ன மாதிரி நிலைமைக்கு தான் வருவ. அது நிச்சயமாக நடக்க தான் போகுது அப்படின்னு ஒன்று செம்ம டென்ஷன் ஆகிறாரு. யாரா அது மரியாதை சொல்ல போறியா இல்லையானோன்னா, எனக்கு தெரிஞ்சதானே உனக்கு சொல்ல முடியும். எனக்கு ஃபோனில் வாய்ஸ் மட்டும் தான் கேட்ச்சு. ஆனால் ஒரு லேடிஸ் வாய்ஸ் தான். ஆனால் அவங்க தான் எனக்கு எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது. இப்போ வரைக்கும் பிளான் போட்டு கொடுத்தவங்க அவங்க தான். இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உன் ஒய்ஃப் உன்னை காப்பாற்றிட்டாங்கல்ல, அதனால் நீ வெளியே இருக்க. மற்றபடியெல்லாம் வந்து நீயும் என் கூட தான் இருந்திருக்கணும். ஏன் எனக்கு பதிலாக நீங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. மரியாதை அது யாரும் சொல்ல போறீங்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு, உன் கூட இருக்க நம்பிக்கை துரோகி நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கூலா. இங்கே வந்து ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நம்ம கூட ஒரு நம்பிக்கை துரோகியா, நம்ம வீட்லையா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக அபியாக தான் இருக்கும். அபி தான் வந்து இந்த எல்லாமே பண்ணியிருக்கா. ஆனால் அப்புறம் எதுக்காக வந்து என்னை இவ்வளோ போராட்டம் பண்ணி வெளியே எடுத்தா? உண்மையிலே எல்லாமே நடிப்பா அபி பண்ணது எல்லாமே. அப்போது அபி வந்து உண்மையானவ கிடையாதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து குழப்பம் அடைகிறாரு.